வெல்கம் கைஸ். வெற்றி களஞ்சியம் காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மகாத்மா காந்தியை பற்றி பார்க்க போகிறோம். எஸ்எஸ்ஜிடி கான்ஸ்டபிள், டிஎன்யூஎஸ்ஆர்பியில், டிஎன்பிஎஸ்சியில் எல்லாத்துலேயும் ஒரு முக்கியமான டாப்பிக்கே தேசிய தலைவர்கள் வரும். அந்த தேசிய தலைவரில் மகாத்மா காந்தி ரொம்ப முக்கியமானவர். அவரை பற்றின தகவல்களை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். பின்வரும் நம்ம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்லைக்கன் கொடுத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அடுத்து கொடுக்குற எல்லா இம்பார்ட்டன்ஸ் நோட்ஸும் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் இருக்கிறது பிடிஎஃபாக நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் உங்களை ஜாயின் பண்ணுறேங்க. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மகாத்மா காந்தி எந்த ஆண்டு எங்கு பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டின் ஆன்சர் என்ன? அக்டோபர் 2, 1869 போர்பந்தல் குஜராத்தில் இருக்கு. அங்கே தான் வந்து பிறந்திருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், காந்தியின் இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. காந்தியின் இயற்பெயர் என்ன? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மகாத்மா காந்தியின் பெற்றோர் யார் அப்படின்னு பார்த்தா தந்தை கரம்சந்த் காந்தி, தாய் புட்லிபாய் காந்தி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், மகாத்மா காந்தியோட மனைவியின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கஸ்தூரி பாய். நெக்ஸ்ட் கொஸ்டின், மகாத்மா காந்தியின் அரசியல் குரு யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே. பாருங்க, அரசியல் குரு யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. நெக்ஸ்ட் கொஸ்டின், சட்ட தொழில் எங்கு புரிந்தார்? அதாவது சட்ட தொழில் எங்க ஒரு சட்ட தொழிலை புரிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின். இந்த கொஸ்டின் என்ன ஆன்சர்னா தென்னாப்பிரிக்காவில் தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு? சட்ட தொழில் புரிந்திருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், எங்கு சட்டம் பயின்றார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எங்கு சட்டம் பயின்றார்? லண்டன், லண்டன்ல என்ன பண்ணியிருக்காரு? சட்டம் பயின்று இருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒத்துழையாமை இயக்கத்தை எந்த ஆண்டு தொடங்கினார் அப்படின்னு 1920ஆம் ஆண்டு தான் என்ன பண்ணியிருக்காரு? ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிட காரணம் என்ன அப்படின்னா சௌரி சோரா சம்பவம் தான் ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிடுறதுக்கு காரணமா இருந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், சட்ட மறுப்பு இயக்கம் உப்பு சத்தியாகிரகம் எந்த ஆண்டு தொடங்குது? இந்த சட்ட மறுப்புன்னு சொல்லுவாங்க, உப்பு சத்தியாகிரகத்தை தான் இந்த சட்ட மறுப்பு இயக்கம் சொல்லுவாங்க. அது எந்த ஆண்டு தொடங்குது அப்படின்னா 1930ஆம் ஆண்டு தொடங்கியிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின்னா, உப்பு சத்தியாகிரகத்தை எந்த இடத்தில் துவங்கினார் அப்படின்னா தொடங்கின வருடங்கள் தெரியும். எந்த வருடம் எங்க தொடங்கினாங்க அப்படின்னா சபர்மதி ஆசிரமம் குஜராத்தில் இருக்கு. அங்கே தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த கடற்கரையில் உப்பு காய்ச்சினர்? அதாவது உப்பு காய்ச்சல் தடை விதிகள் தான் அந்த உப்பு சத்தியாகிரகத்தை நம்ம நடத்தணும். அது எந்த கடற்கரையில் கிடைச்சாங்க அப்படின்னா தண்டின்ற கடற்கரையில். நெக்ஸ்ட் கொஸ்டின், உப்பு சத்தியாகிரகத்திற்காக எத்தனை கிலோமீட்டர் யாத்திரை மேற்கொண்டார் அப்படின்னா 400 கிலோமீட்டர். ஓகேங்களா? 400 கிலோமீட்டர் வந்து யாத்திரையாக மேற்கொண்டிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், உப்பு சத்தியாகிரகத்தில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின். முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே 78 பேர். ஓகேங்களா? நிறைய பேர் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் தெரியாமல் இருக்கும் தகவல். இந்த தகவலாம் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேங்களா? இப்போ தேசிய தலைவர் காந்தினா அப்புறம் காந்தி பற்றி வர முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் இதை நடுவில் வரும் பார்த்துங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், காந்தி எந்த வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டார்? 3 வட்டமேஜை மாநாடு நடந்தது. அதில் காந்தி எத்தனை கலந்துக்கினார் அப்படின்னு சொல்லிங்கன்னா 2வது வட்டமேஜை மாநாடு 1931. முதல் வட்டமேஜை மாநாடு 30, 2வது வட்டமேஜை 31, 3வது வட்டமேஜை 32. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், காந்தி இர்வின் ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது? காந்தி இர்வின் ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது? 1931. நெக்ஸ்ட் கொஸ்டின், பூனா ஒப்பந்தம் எந்த ஆண்டு யார் யாருக்கு இடையே கையெழுத்தானது அப்படின்னா பூனா ஒப்பந்தம் வந்து 1932ஆம் ஆண்டு காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில என்ன ஆச்சுன்னா கையெழுத்தானது. காந்திக்கும் அம்பேத்கருக்கும் முக்கியமான கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின்தேதியிட்ட காசோலை என்று எந்த குழுவை வர்ணித்தார் அப்படின்னா கிரிப்ஸ் தூதுக்குழு தான் வர்ணித்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின்தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? அந்த குழுவை சொல்லியிருக்காரு, கிரிப்ஸ் தூதுக்குழுவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கியதுன்னா 1942. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 தொடங்கியிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அரை நிர்வாண பக்கிரி என அழைத்தவர் யார் அப்படின்னா விங்ஸ்டன் சர்ச்சில். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த விங்ஸ்டன் சர்ச்சில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அரை நிர்வாண பக்கிரின்னு சொல்லிட்டு காந்தியை அழைத்திருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், செய் அல்லது செத்துமடி என கூறியவர் யாருன்னா காந்தி. எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின், பட் இருந்தாலும் முக்கியமான கொஸ்டின்ஸ் கூட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், யங் இந்தியா இந்தியன் ஒப்பீனியன் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் யார் அப்படின்னா காந்தி. மகாத்மா காந்தி என்ன பண்ணியிருக்காரு? யங் இந்தியா இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ற பத்திரிகையை தொடங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மகாத்மா என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். மகாத்மா காந்தி என்ற பட்டத்தை வழங்கியவர் யாரு? ரவீந்திரநாத் தாகூர். தேசப்பிதா என்ற பட்டத்தை வழங்கியவர் யாருன்னா நேதாஜி. தேசப்பிதா என்ற பட்டத்தை மகாத்மா காந்தியின் பட்டம் வழங்கியவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். தேசப்பிதா என்ற பட்டத்தை வழங்கியவர் நேதாஜி. 2 முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆண்டு யாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படின்னா ஜனவரி 30, 1948 நாதூரம் கோட்சே அப்படின்றவரால் என்ன பண்ணாரு? காந்தி சுட்டுக் கொல்லப்படுறாரு.
ஓகேங்களா? காந்தியை பற்றின முக்கியமான தகவலில் இருக்கிற முக்கியமான கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். மேலும் ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் முக்கியமான கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எஸ்எஸ்சிஜிலியோ டிஎன்பிசி டிஎன்யூஎஸ்ஆர்பி எல்லா கொஷினும் தொடர்ச்சியாக எதிர்பார்க்கலாம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் ஹஸ்பண்ட் நம்மளோட டெலிகிராம் உங்களை ஜாயின் பண்ணுறேங்க. மேலும் தொடர்ச்சியாக நிறைய ஜிஎஸும் சைக்காலஜியும் இப்போ நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் ஹஸ்பண்ட் நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.